ஹே கைஸ், வெல்கம் டு உங்கள் ஊருக்காரன் சேனல் கைஸ். ஆமாம் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போது லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், நம்ம இன்றைக்கி தான் போய் படம் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் டே ரொம்பவே நிறைய நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். ஸோ இப்போ அந்த டைட்டில் கார்டு பாருங்கள். டைட்டில் கார்டு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு கலர்ஃபுல்லாக செமையாக இருக்கும். டைட்டில் கார்டு வந்து பார்த்திங்கன்னா படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் வரும். பட் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கமலஹாசன் சார் அவரோட நேமோட டைட்டில் கார்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா படத்தோட ஃபோட்டோவும் போட்டு அப்படியே ஃபேஸ் பண்ணி கடைசியாக கமலஹாசன் வரும். அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நம்ம சங்கர் சாருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப். சங்கர் சார் அவங்க டீமுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஸோ இப்போது நம்ம இந்தியன் படம் பற்றி பார்ப்போம். ஸோ இந்தியன் 2 கண்டிப்பாக ஆஃப்டர் இந்தியன் 1க்கு அப்புறம் ஒரு 20 வருஷம் கழித்து வருது. சங்கர் சார் படம்னாலே கண்டிப்பாக நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும். ஸோ அவர் ஒவ்வொரு படமும் டீட்டெயில்டாக எடுப்பார், ரொம்ப பிரம்மாண்டமாக எடுப்பார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நிறைய சோஷியல் கண்டென்ட் இருக்குது, பிரம்மாண்டங்கள் இருக்குது. ஸோ பட் மித்த படத்தை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இங்கே பிரம்மாண்டம் இல்லை. ஸோ அதனால மேபி நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகலாம். பட் அது ஒரு பெரிய குறையாலாம் படத்தில் தெரியல. ஸோ படத்தோட கதை பார்த்திங்கன்னா, சித்தார்த், பிரியா பவானி சங்கர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூடியூப் சேனல் நடத்தி இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கணுன்னு ரொம்ப போராடுறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. ஸோ சித்தார்த் ஒரு கட்டத்தில் வந்து இது மாதிரி இந்தியன் தாட்டான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் திரும்பி வந்தால் தான் இனிமேட்டு எல்லாமே சரியாக இருக்கும், அவர் எப்படி வர வைக்கிறேன்னு யோசித்து ஒரு வழியாக சோஷியல் மீடியா வழியாக வர வைக்கலான்னு சொல்லி அவரோட பேரை ஹேஷ்டேக் பண்ணுறாங்க. அது ட்ரெண்ட் ஆகி ஸோ இந்தியன் தாத்தா திரும்பி வராரு. இதுதான் வந்து நம்ம கமல்ஹாசன் சாரோட என்ட்ரி. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கமல் சாரே படத்தில் வராரு. பட் இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, படம் எப்படி போகுது, இதெல்லாம் தான் ஓவரால் இந்தியன் 2. ஸோ ஆப்வியஸ்லி சங்கர் சார் கண்டிப்பாக பாராட்டணும். அவரோட ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு சோசியல் மெசேஜ் வச்சு படம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போன நம்ம விவேக் சார், மனோபாலா சார் இவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவுமே இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்புறம் பாபி சிம்ஹா நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ரோலை டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா அவங்க ரோலை பண்ணியிருக்காங்க. ரகுல் பிரீத்துக்கெலாம் ஒன்றும் பெரிய அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் மாதிரி வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். பட் மித்தபடி அவங்களுக்கு ஒன்றும் மெயின் கேரக்டர் இல்லை. ஸோ படம் வந்து ஓரளவுக்கு டீசன்ட் மூவி தான். என்ன ஒரு 20 நிமிஷம் படத்தில் லேக் கைஸ். அதுதான் வந்து ஃபஸ்ட் டே எல்லாருமே வந்து ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ போட்டதுக்கான காரணம். அதுவும் நம்ம பசங்க இப்போ இருக்கிற சோஷியல் ட்ரெண்டில் நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் கைஸ், ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னா அது ரொம்ப ஊதி நிறைய மீடியாவில் பேசி என்னமோ அது ஒரு தரமட்ட ரேஞ்சுக்கு பண்ணிடுறாங்க. அவங்க போட்டிருக்க ரிவ்யூ படி கண்டிப்பாக இந்தியன் 2 தரமட்ட ரேஞ்சுக்கெலாம் இல்லை. கண்டிப்பாகவே இந்த படம் ஒரு தாட்டி போய் நிம்மதியாக எந்த போர் அடிக்காமல் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் சில சீன்ஸ்லாம் கமல் சார் மிரட்டியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட சீனில் கமல் சாரும் சித்தார்த் சாரும் சண்டை போட்டு கமல் சார் திரும்பி ஃபீல் பண்ணி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லலாம் கமல் சார் அவரோட ஆக்டிங்கை மிரட்டியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஆஸ் அ கமல் ஃபேனாக கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க. ஸோ படம் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அளவுக்குலாம் இல்லை. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக, ஒரு மூவி லவர்ஸாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த பழைய சங்கர் சாரோட பிரம்மாண்டம் எதிர்பார்க்காம ஒரு நல்ல படம், ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் இருக்க ஒரு படம் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இந்தியன் 3க்கான லீடுக்கான ட்ரெய்லர் வரும் கைஸ். அந்த ட்ரெய்லரு மிரட்டலாக இருக்கும் கைஸ். கண்டிப்பாக இந்தியன் 3 வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த மாதிரி ட்ரெய்லர்லேயே மிரட்டியிருப்பாங்க கைஸ். கண்டிப்பாக படம் பிடிக்கும். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ்.